படுத்துருங்க, பிளாட்டா படுங்க, அது பாட்டுக்கு போகுது. பாய் பாய். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வரைக்கும் ஒன் டே ட்ரிப் போகிறோம். யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் எப்போவுமே நம்ம கூட இருக்கிற சஃபீர் வரான். அதுக்கப்புறம் புது மாப்பிள்ளை ஆஷிக். இவர் வந்து கேத்ரிங் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கூட வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போதான் வராரு. அதுவும் மணி வந்து நம்ம கூட ஆலியார் வந்திருந்தாரு. ஆலியார்ல எதுக்கு நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் டிஃபன் சாப்பிட போகிறோம். மொத்தம் 4 கடை இருக்கு. அதில் ஒரு கடையில் தான் போய் சாப்பிட போகிறோம். ஆஷிக் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, முட்டை பரோட்டா. நாங்கள் 2 பேரும் சிக்கன் பரோட்டா. சஃபீரும் நானும். எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நாங்கள் வந்து சொன்ன ஆர்டர் அப்படி. இவர் வந்து வெஜ்ஜு தானே, அவருக்கு டக்குன்னு வந்துடும் தோசை. இங்கே வந்து தோசை ஒரு சுமாராக தான் இருக்குது. சாம்பார் நல்லா இல்லை, சட்னி ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆஷிக்கு வந்திருக்கு முட்டை பரோட்டா. எப்படி ஆஷிக் எப்படி இருக்கு? நான் பிடிச்சி நீ சாப்பிடு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்துருச்சு சிக்கன் கொத்து. எங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. சிக்கன் பரோட்டா நல்லா இருக்குது, பரவாயில்ல, முட்டை கலக்காம தான் இருக்குது, நல்லா சாப்பிடலாம். தோசை நல்லா இருந்துச்சு, அப்படியே சாம்பார் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நம்ம வால்பாறையிலேருந்து 2 செக் போஸ்ட் தாண்டி வந்தாச்சு. அங்கே ஃபுட்டு சாப்பிட்டோம்ல. ஃபுட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொத்து வந்து 160 ரூபா, எக் பரோட்டா வந்து 100 ரூபா, நெய் ரோஸ்ட் வந்து 40 ரூபா, பரோட்டா ஒன்று 25 ரூபா. அது முடிஞ்சு செக் போஸ்ட்டுக்கு வந்தோன்னே என்ன வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிக்கும் ஆளுக்கும் சேர்த்து 40 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் 4 பேர் வந்திருக்கனால 160 ரூபா வந்துச்சுங்க 4 பேர்த்துக்கு. 2 செக் போஸ்ட்டுமே தாண்டிட்டோம். ஒரு 12 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோம். குரங்குங்க பாருங்க, சேட்டை காமிச்சிட்டு பாருங்க. எங்கள் வண்டியை பாருங்க, அங்கே காட்டுங்க. வண்டியில ஹெல்மெட் தான் வச்சிருக்கோம், ஹெல்மெட் தூக்கிட்டு போயிருமான்னு தெரியல. குரங்கு சேட்டையை காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் வால்பாறை போகணும். அங்கே போயிட்டு இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு வீடியோல காட்டுறேன். அருவி கூட தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. கூழங்கால ஆறுல தண்ணி இருக்குமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். தம்பி, வால்பாறை எப்படி இருக்கு? குளிரா இருக்கா? போன கீழே பிடிக்கிட்டு போயிடாத, அடுத்து விளாக் எடுக்க முடியாது. பாருங்க குரங்கு, பாருங்க குரங்கு கூட்டமே இருக்குங்க. பேகை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். ஹெல்மெட்ல பத்திரமா தான் இருக்குது, பேக் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடும். பாய் பாய். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே வந்து கரடிகள் நடமாடும் பகுதியிலும் போர்டு எழுதி போட்டிருக்காங்க. ஆனால் கரடி நாங்கள் இன்னும் பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், செமையாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சு, இப்போ கூட கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நல்லாவே இருந்துச்சு, ஆசிக் ஃபுல்லாக இருந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சு. 2 டைம் இதோட 2வது டைம் வால்பாறை வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், இது 2வது டைம். செமையாக இருக்கும். ஆசிக்கும் இந்த இடம் பார்க்க உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. செம கூலிங்காக இருக்குது, செம ஒர்த்தபுளாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வாங்க, சூப்பராக இருக்கும். அது இந்த மந்த்துக்குள்ளே வந்துருங்க, ஜனவரி அதெல்லாம் வேணாம், இந்த மந்த்துக்குள்ளே வந்துருங்க. பாருங்கள், சுற்றி பாருங்கள். டிசம்பர் ஜனவரி மட்டும் வாங்க. ஃபுல் பாருங்க, ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருக்குது. வண்டி ஓட்டும் போதே நடிங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், சரிங்களா? கிளைமேட் சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட வாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. என்னோடது வந்து ஐஎம்ஆர்சிக். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஐஎம்ஆர்சிக். 2 இயர்ஸ் பேக் எகோ இங்கே தான் வண்டி ஓட்டிட்டு வந்தோம், அந்த வீடியோலாம் போட்டிருப்போம். மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோம், பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சு. இன்னி பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வேணால் அவங்கெல்லாம் சேர்த்து பார்ப்போம். ஸ்ட்ரைட்டா போ. இந்த ஆறு போல முக்கால்வாசி கூழாங்கல் தான் நிரம்பி இருக்கு. அதனால தான் இந்த 6 பேர் கூழாங்கல் ஆறு. இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீ மேப்பில் போட்டிங்கன்னா போதும், கூழாங்கல் ஆறுன்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் வழி மாறி போயிடாதீங்க. மெயின் ரோட்டில் தான் இருக்கும். பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போர்டு போட்டிருக்கோம், அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா
இந்த கூழாங்கல் ஆறு வந்துடும். இந்த பாலத்துக்கு அடியில் தான் இருக்குது. அவர் அங்கே மாங்காய் கடை இருக்குது, மாங்காய் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபாவாமா. குவான்டிட்டி பாருங்க. டூரிஸ்ட் பிளேஸில் என்னென்ன நடக்குது சம்பவங்கள். அப்புறம் பைனாப்பிள் இது எவ்வளோ ப்ரைஸு? இதுவும் 30 ரூபா. இதோட குவான்டிட்டியும் பாருங்கள். இதில் வேற அரை மணி நேரம் பேசி நாங்கள் உள்ளே இறங்கி குளிக்க போகிறோம். எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சோலையார் டேம் அங்கே போய் ஃபன் பண்ண போகிறோம். இறங்க ரெடியா சஃபீர்? ஆசிக் நம்ம கேங்க வந்துட்டு தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் போனதா சரித்திரமே இல்லை. வாங்க குளிப்போம் நண்பர்களே. செம்ம குளிரு. ரொம்ப சின்ன இருக்கிறா இங்க அப்படியே தனிக்காதடா. படுத்துருங்க, ஃப்ளாட்டா படுங்க, அது பாட்டுக்கு போகுது. Oh my god, yeah. எனக்கு ஒரு பயம் அவ்வளோ. கூழாங்கலாறில் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சோலையார் டேம். இங்கேருந்து ஒரு 10 இல்லை 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். இன்னும் நாங்கள் மதியம் லஞ்ச் சாப்பிடவே இல்லை. வால்பாறையில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். வால்பாறை ஃபுட்டு எப்படி இருக்குங்க ரிவ்யூ சொல்கிறேன். என்ன டயர்ட் ஆயிட்டீங்க போல. சோலையார் டேம் போகும்போது இந்த டீ கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் முன்னாடிக்கு தான் டீ குடிச்ச கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் டீயோட டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15 ரூபா. நம்ம சோலையார் டேமுக்கு வந்தாச்சு. நம்ம இருந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு 15 கிலோமீட்டர். கூழாங்கல் ஆறு குளிச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இது 15 கிலோமீட்டர். அங்கே இருந்து இங்கே வந்துட்டோம். ஆனால் இந்த சோலையார் டேமில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாகவே இருக்குது தண்ணி. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் இல்லை, பார்க் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டேம் ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை க்ளோசிங்கில் இருக்குது. நாங்கள் வந்து நேரம் இப்படி சரி நம்ம வந்ததுக்கு டேம் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை நடந்துட்டு இருக்கு. டேமை வந்து ஏதோ சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை நம்ம வந்த நேரத்தில். இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஒரு 15 கிலோமீட்டர் இங்கே வந்திருக்க மாட்டோம். பரவாயில்ல, வந்துட்டோம். வீடியோவில் உங்களுக்கு காமிச்சாச்சு. இது எப்படி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த்தாச்சு ஆகும்னு நினைக்கிறேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நினைக்கிறேன் ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணுறேன். சரிங்க. நைஸ் நைஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பீசஸ்லாம் நிறைய இருக்கு. நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன். தலைவர் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தாரு. சஃபீரும் ஆசிக்கும் பீஃப் பிரியாணி. கிரில் சிக்கன் வந்து ஆஃப் ஆர்டர் போட்டிருந்தோம். டேஸ்ட் நல்லா இருக்குது சிக்கன் பிரியாணி. இப்போ கிரில் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். அப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிரில் சிக்கன் டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பனி மூட்டம். கரெக்டாக இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலை ஒரு சிலை இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடமே லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி மூட்டமாக தான் இருக்குது. சரியான பனி மூட்டம். பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சரியான குளிருது. ஐயோ செம கூலிங்காக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. என்ன ப்ரோ ஸ்பாட் பேர் வந்து கரெக்டாக வந்து மூடும் இடம் அப்படின்னு போட்டிருக்கோம். 35th பெண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் 35th பெண்டு. அது இது வந்து நீங்கள் எந்த டைம் வந்தாலும் மிஸ்ட் இருக்கும். நாங்கள் காலையில் வரும்போது சுத்தமாக இல்லை, பட் கண்டிப்பாக இருக்கும். எஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. இதேமாதிரி ட்ராவல் ஃபுட் சம்மந்தமான வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அங்கே வால்பாறையில் சாப்பிட்ட ஃபுட்டோட ரேட்டு மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், மற்றபடி வேறு ஒன்றும் மேலே ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ஆலியார் போயிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள்.